ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வெல்னஸ் கோச் பாலா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருக்குறள் சீரீஸில் மருத்துவ பற்றி நிறையா வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய குறள் வந்து பார்த்திங்கன்னா, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனை. ஸோ திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து அப்போவே வந்து மருத்துவத்தை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அழகாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், ஒருவர் வந்து உணவு வந்து சாப்பிட்ருப்பார் இல்லையா? காலையில் இப்போ சாப்பிட்ருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு என்ன உணவு எடுத்துக்கிட்டாங்களோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த உணவு வந்து ஜீரணம் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத ஒரு கான்சியஸாக ஒரு உணர்வுபூர்வமாக அதை யோசித்து அடுத்து வந்து அந்த சாப்பாடை அடுத்த வேளை சாப்பாடை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறாரு. எத்தனை பேர் வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மளை வந்து யாருமே சாப்பிட வேண்டாம்லாம் சொல்லலை, சாப்பிட தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேளை சாப்பிட்றத ஒரு 6 வேளையாக சாப்பிடுங்க. இடையில வந்து இந்த டீ, பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து உள்ளே சாப்பிடாதீங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம குரூப்பில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேட் டு ஃபிட் கம்யூனிட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மருந்து வந்து வேண்டாம், நம்ம அலோபதிக் மெடிசனுக்கு வந்து யாரும் வந்து எதிர்ப்புலாம் தெரிவிக்கலை. ஸோ அது தேவை தான். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம மரபு வழியில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாக்க போகிறோம். தேங்க்யூ. சி ஆன் டாப்.